தமிழகத்தில் செப்டம்பர் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செப்டம்பர் 16ஆம் தேதி ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், வேலூரில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். ரோட் ஷோ மேற்கொண்ட முதலமைச்சருக்கு பொதுமக்கள் வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிருஷ்ணகிரியில் 2885 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்களை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றினார். தெற்கு ஆசியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்துவேன் என முதல்வர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கொள்கையற்ற கூட்டத்தினர் மலிவாக அரசியல் செய்கின்றனர் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட முடியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். 140 கோடி மக்கள் பயன்படுத்தும் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளதால் செலவு குறைந்து சேமிப்பு அதிகமாகும். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி வரி தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நள்ளிரவு ஆனதால் பெரம்பலூர் மக்களை சந்திக்க முடியவில்லை என தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மக்களை சந்திக்க மீண்டும் வருவேன் எனவும் விஜய் உறுதியளித்துள்ளார். குற்றச்சாட்டுகளை வைக்கும் முன் தவேக தலைவர் விஜய் எதையும் தெரிந்து கொண்டு பேசுவது நல்லது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார். விஜயின் பேச்சு மக்களிடம் எடுபடாது எனவும் அவர் கூறியுள்ளார். தவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்த பகுதியில் இருந்த அரசு பள்ளியின் மேற்கூரைகள் இடிந்தது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சித்துள்ளார். மக்களின் வரிப்பணத்தில் கட்டப்பட்டதை சேதப்படுத்தாதீர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். நடிகர்களை பார்க்க கூட்டம் கூடதான் செய்யும் என விஜயின் பிரச்சாரம் குறித்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். ரஜினி, நயன்தாரா வந்தால் இன்னும் அதிக கூட்டம் வரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அது வரும். இப்ப சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலாம்னு சொல்றேன். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். விஜய் தலைமையில் தமிழ்நாட்டில் நிச்சயம் ஒரு கூட்டணி அமையும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அந்த கூட்டணியில் தான் இணைவது குறித்து தற்போது சொல்ல முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடும் வகையில் அன்பு கரங்கள் திட்டம் நாளை தொடங்கப்படுகிறது. பள்ளி படிப்பு முடியும் வரை மாதம் 2000 உதவித்தொகை வழங்கிடும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு பின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல திட்டமிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் வாங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு மாதத்தில் அதிமுகவினர் ஒன்றிணைவார்கள் என எதிர்பார்ப்பதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கட்சி ஒன்றிணைந்து எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் ஆட்சியை தர வேண்டும் என்றும் கோவை விமான நிலையத்தில் அவர் கூறினார். வெற்றி என்ற இலக்கை புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய முழு ஆசை. விடுபட்ட அனைத்து பெண்களுக்கும் ஓரிரு மாதங்களில் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் அரசின் சாதனைகள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கண்களை உறுத்துகிறது எனவும் அவர் விமர்சித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று இந்தியா பாகிஸ்தான் மோதல். துபாய் மைதானத்தில் இரவு 8 மணிக்கு போட்டி தொடங்குவதால் மிகுந்த எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான கிரிக்கெட் போட்டிக்கு மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் வீரரின் உருவ பொம்மையை எரித்த ஆம் ஆத்மி கட்சியினர் டெல்லியில் போட்டியை திரையிடும் கிளப்புகளுக்கும் எச்சரிக்கை விடுத்தனர்.
ஹோசூரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. பொதுக்குழு கூட்டத்தில் பாமகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். புரட்டாசி மாதம் பிறக்க உள்ளதால் காசிமேடு மீன் மார்க்கெட்டில் அசைவ பிரியர்களின் கூட்டம் அலைமோதியது. வஞ்சிரம், வவ்வால், கொடுவா உள்ளிட்ட மீன்களின் விலை கணிசமாக உயர்ந்த நிலையிலும் மீன் வாங்க மக்கள் ஆர்வம் காட்டினர். புரட்டாசி மாதம் தொடங்க உள்ளதால் கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் பொதுமக்கள் மீன் வாங்க குவிந்தனர். மீன்கள் வழக்கமான விலைக்கே விற்பனை செய்யப்பட்டதால் மீன்களை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். இசைஞானி இளையராஜா தமிழ்நாட்டின் பெருமை, அவரை கொண்டாடுவது நம் கடமை என முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நேற்றைய மாலை ராஜாவின் ராகங்களோடு கரைந்து போனாலும் உள்ளத்தில் உறைந்து நிற்கிறது எனவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் சென்னையில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. பாராட்டு விழாவின் சுவாரஸ்ய தொகுப்பு தந்தி டிவியில் இன்று மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. திருச்சி சிறுகனூர் அருகே தங்க வியாபாரியை வழிமறித்து 10 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளையர்களை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதியில் முதலை தாக்கி கல்லூரி மாணவர் உயிரிழந்துள்ளார். மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஆற்றில் இறங்கிய முனீஸ் என்ற கல்லூரி மாணவனை முதலை இழுத்து சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி நகராட்சி உரக்கிடங்கு பகுதியில் டிரான்ஸ்பார்மர் தீப்பொறிப்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். 2 ஆண்டுகளாக தொடரும் போர் காரணமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இஸ்ரேலுக்கு வர அஞ்சுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஸ்டார்ட் அப் நேஷனல் சென்ட்ரல் அமைப்பின் துணைத் தலைவர் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டியளித்துள்ளார். ஹிந்தி திவாஸ் தினத்தையொட்டி பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹிந்தி வெறும் தொடர்பு ஊடகம் மட்டுமல்ல, நமது அடையாளம் மற்றும் கலாச்சாரத்தின் வாழும் பாரம்பரியம் எனவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் தெலசாவில் உள்ள அரசு பள்ளியில் உணவு அருந்திய 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உணவு தரமற்ற முறையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் உணவு பாதுகாப்புத் துறையினர் பள்ளியில் ஆய்வு செய்துள்ளனர். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் போட் ஹவுஸ் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. படகில் இருந்த சுற்றுலா பயணிகள் உடனடியாக கீழே இறங்கியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. குஜராத்தின் பரூச் மாவட்டத்தில் தொழில் மேம்பாட்டு நிறுவனத்துக்கு சொந்தமான தனியார் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணி நடைபெற்றது. லக்னோவிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. டேக் ஆஃப் ஆகும் முன்பே விமானம் நிறுத்தப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நேபாளத்தின் இடைக்கால தலைவராக சுசீலா கார்கி பொறுப்பேற்றுக் கொண்டார். 6 மாதத்திற்கு மேல் இப்பதவியில் இருக்க மாட்டேன் எனவும் வன்முறை சம்பவம் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஜென்சி போராட்டங்களில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என இடைக்கால தலைவர் சுசீலா கார்கி கூறியுள்ளார். கொல்லப்பட்டவர்கள் தியாகிகளாக அறிவிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். வாட்டிகனில் இந்த ஆண்டு சிறப்பு ஆன்மீக ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளதை ஒட்டி செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் பிரம்மாண்ட இசை கச்சேரி நடைபெற்றது. சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் வானில் 3000த்திற்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் பல வடிவங்களில் ஒளிர்ந்தன.